நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வெற்றியின் மறுபக்கம் நிகழ்ச்சி. சாதனை புரிந்தவர்கள் ஒரு சிலரே நாம் அறிந்திருப்போம். அப்படி நம் வாழ்க்கையில் அறியாமல் இன்னும் எத்தனையோ பேர் சாதனை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை மக்களிடையே கொண்டு செல்வதுதான் இந்த நிகழ்ச்சி. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்கியதுதான் இவருடைய சாதனை. இதோ அவருடைய நேர்காணல். வேலூர் மாவட்டம் நிமிலி வட்டம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் 1984 ஆண்டு பணிபுரிவதற்காக பல கனவுகளுடன் வந்தார். முதற்கட்டமாக ஆசிரியராக தன் பயணத்தை தொடர்ந்தார். அதன் பிறகு NCC என்று அழைக்கப்படும் நேஷனல் கேடட் கார்ப்ஸில் தலைமை பணியாற்றினார். ஒரு மாணவன் நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பையும் ஆசிரியரிடமிருந்தே கற்கிறான். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. மாணவர்களின் நலனில் பங்கெடுத்து மாணவர்களுக்கு நல்ல பண்பினை கற்றுக் கொடுத்தமைக்காக மாநில அரசு இவருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தது. நேயர்கள் அனைவருக்கும் முரளியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது வெற்றியின் ரகசியம் நிகழ்ச்சி. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதனை படிச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அடுத்தபடியாக குரு வச்சுருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக குரு, அதாவது ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார். ஸோ எல்லாருமே மாணவர்களோட முதல் படியாக விளங்குவது ஆசிரியர்கள் தான். அப்படி முதல் படியாக இருந்து மாணவர்களை வெற்றி பெற செய்த ஒரு ஆசிரியர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் வேலூர் மாவட்டத்திலே 2 பேருக்கு தான் நல்ல ஆசிரியர் விருது கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக ஏ வேலாயுதம் சார் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். சார், இப்போ உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஆசிரியர் விருது. அதில் நீங்கள் முதலாவதாக பெற்றதில் உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்குது? மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், 32.5 ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணி ஆற்றி வருகிறேன். அப்படி ஆற்றுகின்ற பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் ஆசிரியர்களில் தமிழ்நாடு அரசா 379 ஆசிரியர்களுக்கு இந்த விருதினை வழங்கியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் மேல்நிலை பள்ளியில் 2 ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நான் ஒருவன் என்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முழுக்க மாணவர் நலன் கருதி நான் இந்த பணியை மேற்கொண்டதால் வழங்கப்பட்டது. அதற்காக தமிழ்நாடு அரசிற்கும் கல்வித்துறை அலுவலர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துள்ளேன். நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 120 ஆசிரியர்கள் இந்த இன்டர்வியூக்கு அழைத்தார்கள். படிப்படியாக குறைத்து கடைசியாக நம் மாவட்டத்திலிருந்து 6 ஆசிரியர்களை தேர்வு செய்து அரசுக்கு அனுப்பினார்கள். அந்த அரசு அந்த 6ல் 2 தேர்ந்தெடுத்தார்கள். முழுக்க மாணவர் நலனில் ஆசிரியர் பணி அல்லாமல் பிற பணி என்ன என்று பார்க்கிறார்கள். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. எனக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஆளாக இந்த மாதிரி நல்லாசிரியர் விருது வாங்க முடியாது. கண்டிப்பாக இதில் உங்களோட குடும்பத்தோட பங்களிப்பும் இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க சப்போர்ட் பண்ண தான் உங்களால் இந்த அளவுக்கு முன்னேறி வர முடியும். ஸோ உங்கள் குடும்பத்தோட பங்களிப்பு என்னன்னு சொல்ல முடியுங்களா? என்னுடைய குடும்பத்தினுடைய பங்களிப்பு என்பது இப்பொழுதைக்கு எடுத்தால் என்னுடைய துணைவியார் தான் இதற்கு பங்களிப்பு. அடுத்ததாக முழுக்க மாணவர்கள் பங்களிப்பு தான் இதை நான் சொல்வேன். ஏனென்றால் மாணவர்கள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் நான் எவ்வளவு திறமையான ஆசிரியராக இருந்தாலும் மாணவர் அந்த ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த விருதுக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்க மாட்டேன். அதனால் மாணவர் தான் முக்கியம். அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய துணைவியார் உறுதுணையாக இருந்து எல்லா செயல்களுக்கும் ஒத்துழைப்பு தந்தார்கள். ஓகே, இப்போது நீங்கள் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பள்ளி படிக்கும்போது எந்த மாதிரி ஒரு மாணவனாக திகழ்ந்தீங்க? என்னுடைய பள்ளி படிப்பு என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரம் மாவட்டம் புல்லலூர் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் தொடங்கியது. தொடக்க கல்வியை அங்கே முடித்துவிட்டு பிறகு உயர்நிலைப்பள்ளி கோவிந்தவாடி அகரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் பள்ளி படிப்பை முடித்தேன். பள்ளி படிப்பு முடியுது. ஓகேங்க சார். இப்போ என்னோட அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பள்ளி படிக்கும்போது ரொம்ப குறும்புத்தனம் செய்வாங்க. ஸ்கூல் டைமில் எல்லாருமே நீங்களாக இருந்தாலும் சரி நானும் சரி சின்ன வயசில் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணி அந்த மாதிரி குறும்பு செய்து நீங்கள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்குவது உண்டா? இல்லை ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி சிறிய தண்டனை மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க? எனக்கு வறுமையின் காரணமாக அந்த குறும்புத்தனம் செய்கின்ற ஒரு எண்ணங்கள் மேல்நிலை பள்ளி வரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. ஒரே ஒரு தவறு மட்டும் செய்திருக்கிறேன். மழை காலங்களில் ஆற்றில் நீர் வருகின்ற பொழுது அதை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னுடைய கணித ஆசிரியர் அவருடைய மகனும் நானும் ஒன்றாக பயின்றோம். இருவரும் சேர்ந்து அதை வேடிக்கை பார்ப்பதற்கு அந்த வகுப்பை தவிர்த்துவிட்டு சென்று விட்டோம். இருவர் மட்டுமல்ல, அந்த 8ஆம் படிக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுமே போய் பார்க்க போய்விட்டோம். பிறகு வந்தவுடனே என்னை மட்டுமே கண்டித்தார்.
மற்ற மாணவர்கள் அனைவரையும் விட்டுவிட்டார். அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம்? குறிப்பிட்ட காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அந்த ஆசிரியர் திருநாவுக்கரசு என்ற பெயர். என்னுடைய பிள்ளை கெட்டாலும் பரவாயில்லை, நீ கெடக்கூடாது என்று அன்று சொன்னார். இன்று நான் அதை நிரூபித்திருக்கிறேன். அவருடைய பிள்ளை இன்றைக்கு, அது குறையாக சொல்லவில்லை, ஒரு சிறிய நிறுவனத்தில் ஒரு குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறார். தினமும் பார்ப்பார், அதை சுட்டி காட்டுவார். அவர் தான் நான் ரோல் மாடலாக அப்போது எடுத்துக்கொண்டேன். அந்த ஒரே ஒரு தவறு மட்டும்தான் செய்தேன். கண்டிப்பாக இப்போ கூட அவர் உங்களை பார்த்தா கண்டிப்பாக பெருமைப்படுற அளவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட இந்த முயற்சி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க போல இருக்குது. இருந்தாலும் நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது இந்த பள்ளியில் படிக்கும் போது ஆசிரியர்கள், இப்போ உங்களுக்கு வந்து ரோல் மாடல் ஒரு திருநாவுக்கரசு ஆசிரியர் அப்படின்னு சொன்னீங்க. அவருக்கு அடுத்தபடியாக வந்து இவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும், அவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு யாராவது ரோல் மாடல் நினச்சிருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. கல்லூரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பணியை இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது என்பதை எனக்கு எடுத்து காட்டியவர்களே, கல்வி சிறந்தது, கல்விதான் மனித வாழ்க்கைக்கு உகந்தது என்று காட்டியவர் அந்த ஆரம்ப கல்வி ஆசிரியர். பிறகு இந்த ஆசிரியர் பணி எவ்வாறு சிறந்தது என்று எனக்கு ஊட்டியவர்கள், புகட்டியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், கல்லூரி வாழ்க்கையில் செல்வராஜ் என்ற ஒரு பேராசிரியரும், இன்னொருத்தரை சொல்ல வேண்டும் என்றால் ஜெயராமன் என்ற ஒரு கல்லூரி பேராசிரியரும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். இந்த ஜெயராமன் என்பவர் கல்வியை எவ்வாறு மாணவர்களுக்கு அவர்களுடைய நிலைக்கு சென்று போதிக்கலாம் என்பதை அப்பொழுதே எனக்கு கற்றுவித்தார். செல்வராஜ் என்பவர் என்னென்ன, நாம் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கடைசி வரைக்கும், கல்லூரி முடிகிற வரைக்கும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுதான் இன்று வரைக்கும் நான் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்தபடியாக பார்க்கும்போது வந்து நம்ம கல்லூரிக்கு செல்லும்போது வந்து நம்ம இளமை பருவத்துக்கு நம்ம போகிறோம். அந்த டைமில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் அதிகப்படியான குறும்புகள், அதாவது வந்து காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறது, இல்லை வெளியே எங்கேயாவது போகிறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? என்னுடன் பயின்ற அனைத்து கல்லூரி நண்பர்களும் செய்வார்கள், என்னை அழைப்பார்கள். என்னுடைய பொருளாதார சூழ்நிலை கருதி நான் தவிர்த்து விடுவேன். இதுதான் உண்மை. அதுபோல் நான் கல்லூரி வாழ்க்கையில் அதை இப்பொழுது உணர்கிறேன். கல்லூரி வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது அந்த நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய செய்ய முடியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, அது அந்த செயலுக்கு போயிருந்தால் இந்த நிலைக்கு வந்திருப்பேனா என்று இப்போது உணர்கிறேன். இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் நண்பர்களை பற்றி சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ உங்கள் பள்ளியில் படிக்கும்போதும் சரி, கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, உங்களுக்கு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நண்பர்கள் யார் இருக்கிறார்கள்? என்னை போலவே வறுமை கோட்டிலிருந்து என்னுடனே கடைசி வரைக்கும் பயின்று இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சரகத்தில் இன்றைக்கு துணை கண்காணிப்பாளர், காவல் துணை கண்காணி ஏஎஸ்பியாக இருக்கிறார். அவரும் என்னை போல கடினமாக உழைத்து இன்றைக்கு காவல்துறை, நானும் சென்றிருப்பேன். அவர் அந்த இட ஒதுக்கீடு முறையில் அவர் சென்று விட்டார். நான் சற்று இட ஒதுக்கீடில் கிடைக்கப்பெறவில்லை. அவர் தான் எனக்கு உற்ற நண்பர். அவர் வந்து பள்ளி படிப்பில் நண்பரானவரா இல்லை கல்லூரி படிப்பு? பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை அருகில் இருக்கிற பரமேஸ்வரமங்கலம் என்ற கிராமத்தை சார்ந்தவர். நாங்கள் கல்லூரி வாழ்க்கையில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இன்று வரை இன்னொருவர் காஞ்சி மாநகரில் இன்றைக்கு ஒரு லீடிங் லாயர் என்று சொல்லக்கூடிய மதியழகன், அவரும் என்னுடைய கல்லூரி நண்பர் தான். பல பேரை சொல்லலாம். அதில் அறுதிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த உதயகுமார் என்று சொல்லக்கூடிய ஏடிஎஸ்பி. ஓகே, ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நண்பர்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியாக வந்து நீங்கள் பணிக்கு, அதாவது ஆசிரியர் பணிக்கு வந்ததை பற்றி உங்களோட அனுபவம், உங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் பற்றி கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் படித்து முடித்திட்ட பிறகு, கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஆசிரியர் பணிக்கு முயற்சி செய்கின்ற பொழுது கிடைக்கவில்லை. என்னுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலைக்கு ஏதோனும் ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று முதலில் சென்னையில் இருக்கின்ற பல்லவன் போக்குவரத்து கழகத்தில் இளநிலை உதவியாளர் பொறியாளராக பணியில் சேர்ந்தேன். ஓராண்டு காலம் பணியாற்றினேன். பிறகு இந்த பள்ளியில் பணி இடம் காலியாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு விண்ணப்பித்து
சேர்ந்து விட்டேன். பிறகு குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்பொழுது அதில் அதிக ஊதியம் என்றும் இதில் குறைந்த ஊதியம் என்றும் குடும்ப சூழலின் காரணமாக என்னுடைய தாயார் அவர்கள் ரொம்ப வற்புறுத்தியதன் காரணமாக இப்பணியை திரும்ப விட்டுவிட்டு ஆசிரியர் பணியை மீண்டும் அப்பணியில் போய் சேர்ந்தேன். அவ்வாறு சேர்கின்ற பொழுது நான் படுகின்ற இன்னல்களை தினமும் சைக்கிளில் வந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்பதை ரொம்ப என்னுடைய தாயாரிடம் கூறுகின்ற பொழுது, சரி உனக்கு விருப்பமான பணி எதுவோ அதை போய் செய் என்று சொன்னார்கள். அந்த பணி ஒரு 1.5 மாதங்கள் தான் செய்தேன். பிறகு மீண்டும் இங்கே இருக்கின்ற என்னுடைய மூத்த ஆசிரியர்கள், நான் பணியாற்றுகின்ற பொழுது மூத்த ஆசிரியர்கள் அவர்கள் தான் இந்த 32 ஆண்டு காலமாக சலிப்பில்லாமல் வேலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் திரு கதிரவன் ஐயா அவர்களையும், திரு முனிரத்தினம் என்ற ஆசிரியரையும், திரு ஏகாம்பரம் என்ற ஆசிரியரையும், கல்லூரி வாழ்க்கையில் எனக்கு ஒழுக்கத்தையும் இந்த ஆசிரியர் பணி சிறந்து பணியாற்ற வேண்டும் என்ற குறிக்கோளையும் ஏற்படுத்தியது போல இந்த ஆசிரியர் பணியிலையும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு பல நிலைகளில் உதவி செய்தவர் இந்த ஏகாம்பரம் ஆசிரியர் என்பவரும், ஒழுக்க நெறிகளையும் கற்பிக்கும் திறனையும் கற்பித்தவர் நம்ம திரு கதிரவன் ஐயா அவர்களையும் குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரு மாணவன் நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பையும் ஆசிரியரிடமிருந்தே கற்கிறான். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. ஓகேங்க சார், இப்போ வந்து நம்ம உங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆனால் வந்து ஒரு கொஷினுக்கும் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வறுமை. ஸோ உங்களோட குடும்பத்தோட வறுமை எப்படி, நீங்கள் அதிலேருந்து எப்படி மீண்டு இந்த அளவுக்கு மேலே வந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட. என்னுடைய குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் எனக்கு 2 மூத்த சகோதரர்கள், ஒரு சகோதரி. படிக்கின்ற பருவத்தில் அவர்கள் சராசரியான ஒரு நிலையில் தான் படித்தார்கள். காரணம், அவர்கள் என்னுடைய மூத்தவர்கள் என்பதால் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தார்கள். நான் இளையவன் என்பதால் அவர்கள் இளைய தம்பி ஆகிய என்னை நன்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு இருவரும் அந்த அன்றாட வேலைகளை செய்து என்னை நன்றாக படிக்க வைத்தார்கள். பிறகு அவர்களுக்கு திருமணமாகியது. திருமணமாகியும் என்னை கல்லூரி படிப்பில் சேர்ப்பதற்குண்டான முயற்சிகள் எடுத்தார்கள். அந்த கல்லூரி படிப்பில் இப்பொழுது என்று எடுத்துக்கொண்டால் எல்லாத்திற்கும் இன்றைக்கி இலவசமாகிவிட்டது. நான் படிக்கின்ற காலத்தில் புத்தகமாகட்டும் கல்லூரி கட்டணமாகட்டும் பணம் கட்டி தான் படிக்க வேண்டும். அந்த நிலையில் என் சகோதரி கூட உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கு அணிவித்த நாங்கள் போட்ட அந்த அணிகள், தங்க அணிகளின் கூட வைத்து எனக்கு கட்டணம் கட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் மறக்க முடியாது. எல்லாத்திற்கும் முக்கிய காரணம் என்னுடைய மூத்த சகோதரர். அவருடைய பெயர் வந்து தாந்தோணி. அவர் தான் முழு ஒத்துழைப்பு. அவருக்கு திருமணம் ஆக்கின்ற பொழுது நான் கல்லூரி படிக்கின்ற காலத்தில் கூட நடந்து வந்து தான் 6 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் தொடர் வண்டியை பிடித்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அவருடைய வரதட்சணையாக கேட்டது ஒரு சைக்கிள் தான் கேட்டார். எல்லோரும் அப்போது ஸ்கூட்டர் கேட்பாங்க, அது கேட்பாங்கன்னும் போது கேட்டிருக்கலாம். அப்பொழுது எங்களுடைய பொருளாதாரம் அதற்கு பெட்ரோல் வாங்கி ஊற்றுவதற்கு கூட பொருளாதாரம் கிடையாது. அதனால் சைக்கிள் தான் கேட்டார். எதை கேட்குறாரு அப்படின்னோ, அப்புறம் சைக்கிள், புது சைக்கிள் வாங்கியதும் எனக்கு கொடுக்குறாரு. உனக்கு பஸ் ஃபேர் கொடுக்க என்னால் இயலாது, இந்த சைக்கிள் எடுத்து கல்லூரிக்கே போகணும். எங்கள் ஊரில் இருந்து காஞ்சிபுரம் கல்லூரி ஏறக்குறைய 20 கிலோமீட்டர். தினமும் சைக்கிளில் தான் செல்வேன். அது மட்டுமல்ல, பகல் முழுக்க அவர்கள் உழைத்து நான் சாயங்காலம் போனால் எனக்கு தான் உணவு கொடுப்பாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் மேலே வந்திருக்கீங்க அப்படின்னும் போது வந்து உங்களோட குடும்பத்தோட பங்களிப்பு முக்கியமாக வந்து ஒரு மிகை ஆகாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதாவது வந்து அப்பா அம்மா வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அம்மா வந்து ரொம்ப பாசம். அப்பா வந்து இதான் தாந்தோணித்தனமாக தான் போன் போக்கில் ஏதோ உழைப்பார், அவரோட செலவு பார்ப்பார். ஆனால் முழுக்க முழுக்க சகோதரர்களுக்கு தான் வந்து இன்றளவும் நான் இன்றைக்கி நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறேன், என் தம்பி நல்லா இருக்காப்புல அப்படின்ற ஒரு பெருமை. ஆமாம், பெருமை அடைகிறார்கள். இன்றுக்கும் நான் அந்த கிராமத்திற்கு சென்றால் என்னுடைய சகோதரர் சாப்பிடுப்பா, ஏதாவது தேவையாப்பான்னு தான் கேட்பார். நான் இவ்வளோ வசதியாக இருக்கிறேன், இன்றைக்கு 70,000 சம்பளம் வாங்குகிறேன், எங்கிட்ட ஒரே ஒரு 10 ரூபா கூட கேட்க மாட்டார். அவர் இல்லை என்றால் நான் இல்லை. பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த காலகட்டத்தில் வந்து சொந்தங்கள் எல்லாமே வந்து நம்ம பணம் இந்த மாதிரி நகை அதாவது தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வந்து இன்னமும் வந்து நமக்கு தம்பி தான் பொறாமைப்படுகின்ற இந்த சகோதர பாசங்களில் இருக்கிற இந்த நாட்டில் என் குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் எனக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். அதாவது சகோதர பண்பு என்பது என்னுடைய சகோதரன் மூலமாக தான் நான் தெரிந்து கொண்டேன். இன்று நல்ல நிலையில் இருக்கிறேன். அந்த உறவுகள் இன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற இந்த உலக வாழ்வியலில்
10 வயதில் அண்ணன் தம்பி, 15 வயதில் பங்காளி என்ற மாதிரி இல்லாமல் என்னுடைய சகோதரர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருகிறார்கள். இன்று வரையும் என்னுடைய நண்பர்களும் நல்ல ஒத்துழைப்பு தருகிறார்கள். உண்மையிலே இந்த வறுமையிலும் பெருமை அப்படின்ற மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. இந்த வறுமையும் தாண்டி வந்து நீங்கள் நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. அதையும் மீறி நீங்கள் எழுதிய புத்தகங்கள் பல, அதை பற்றி ஒரு வார்த்தை. இந்த கல்வி முறையில் முதலில் 2005 புத்தகம் எழுதுவதற்கு இந்த பணி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இந்த மேல்நிலை கல்வியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் புத்தகம் எழுதியிருக்கிறேன். 2010 மீண்டும் அதை புதுப்பித்து அதே பணியை அரசு எங்களிடம் கொடுத்தது. அந்த பணியை மீண்டும் அதே போல் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் சிறப்பாக செய்து பல பாடங்களாக இருந்ததை தொகுத்து சுருக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 13 பாடங்கள் மட்டுமே போதும் என்ற அளவில் சுருக்கி அதில் முதன்மையான பாடமாக இந்த பொது இயந்திரவியல் என்ற ஒரு பாடத்தை எழுதியிருக்கிறேன். ஓராண்டு காலம் பள்ளி பணியையும் பார்த்துக்கொண்டு அந்த பணியையும் செய்து சிறப்பாக செய்து அரசிடமிருந்து நான் பாராட்டுதலையும் பெற்றிருக்கிறேன். அந்த பணியை நான் மாணவர்களாக செய்ததற்கு பெருமைப்படுகிறேன். மகிழ்ச்சி. இப்போ வந்து இந்த பள்ளியில் நீங்கள் சேர்ந்து ஆசிரியர்களுடன் ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இந்த பள்ளியில் சேருகின்ற பொழுது நான் தான் ஒரு சிறிய +2 படிக்கின்ற மாணவன் போல இருந்தேன். பிறகு என் மூத்த ஆசிரியர்களை பார்த்து அவர்களிடம் இருந்து நற்பண்புகளையும் அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டையும் அந்த உயர் நிலைகளையும் கண்டு இந்த நிலை எப்பொழுது நாம் அடைவோம் என்ற ஒரு வேகத்துடன், ஒரு என்ன சொல்வது, ஆர்வத்துடன் இந்த பணியில் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற ஒரு விவேகத்துடன் பாடுபட்டு என்ற அளவுக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இவருடன் பணிபுரியும் சக ஆசிரியரும் மற்றும் இவருடைய சிறு வயது நண்பரும் இவரை பற்றி கூறும் ஒரு சில வார்த்தைகள். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நெமிலி தலைமை ஆசிரியர் வேதையா பேசுகிறேன். எங்கள் இந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியர் இருக்கிற வேலாயுதம் அவர்கள் நல்லாசிரியர் வாங்கியிருக்கிறாங்க. நிஜமாக அவர் கிடைத்த ஒரு பெரிய அவார்டு அது. அவர் உண்மையான உழைப்பை கிடைத்த அவார்டு அது. அவர் மூலமாக நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் ஏவினாலே அவர் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளியினுடைய நன்னடத்தைக்கு பெரிதும் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு. அவருக்கு இந்த கிடைத்த அவார்டில் நெமிலியும் பெருமைப்படுகிறது. அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை முறையில் அவருக்கு பாராட்டுதலையும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து தமிழக அரசுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளர்க. வணக்கம். இப்போது நல்லாசிரியர் விருது பெற்றிருந்த எனது நண்பர் வேலாயுதம் சார் அவர்கள் நானும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள். படிக்கும்போதே வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையிலிருந்து படித்தவங்க நாங்களாம். இப்போலாம் பார்த்தா 6ஆவது வயசு படிக்கிற பசங்களே ஃபேண்ட் போட்டுன்னு போவோம். நாங்கள் 12ஆவது படிக்க சொல்லி வந்து ட்ரௌசர் போட்டுன்னு தான் பள்ளிக்கே போனோம். அதனால் அவர் வந்து படிக்க சொல்லி ரொம்ப ஏழ்மையிலேருந்து படித்தவர். நானும் ஏழ்மையான தான். நான் வந்து படுநெல்லி என் ஊர். என் பேர் வந்து என் மணி. அவர் படிக்க சொல்லும்போது பார்த்தா மாணவர்கள் வந்து யாரோட வந்து வேணா சுத்த மாட்டார். எப்பவும் படிப்பு இருப்பார். கேட்டால் எங்கள் வீடு வந்து ரொம்ப ஏழ்மையான வீடு. நான் வந்து 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ட்ரெயின் ஏறி காஞ்சிபுரம் வந்து படிக்கிறேன். அதனால் வந்து நான் வந்து முதல்ல படிப்பே தான் எனக்கு முக்கியமாக இருந்தார். அந்த படிப்பான் தான் இன்றைக்கி அவர் ஒரு நல்லாசிரியர் விருது பெறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் என் கூட படித்த மாணவர்களாக பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது அவருடைய நல்லாசிரியர் விருது பெற்றதுக்கு. அவருக்காக நல்லாசிரியர் கொடுத்த தமிழக அரசுக்கும் மற்றும் அவருடன் பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவருடைய மாணவர்களின் சார்பாக தமிழக அரசுக்கு இன்று நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நான் நெமிலி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியராக 23 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பெயர் எஸ் சர்புதீன். இஎம்ஏ ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். திரு வேலாயுதம் ஆசிரியர் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்றதில் அனைத்து ஆசிரியர்களும் பெரும் மகிழ்ச்சி. ஒரு சிறந்த ஆசிரியருக்கு கிடைத்திருக்கிறது. இது உண்மைக்கும் அவருடைய திறமைக்கும் கிடைத்த பரிசாகவே நாங்கள் கருதுகிறோம். நேர்மையானவர். மாணவர்களிடத்தில் பாடம் நடத்துவதில் எளிமையாக பாடம் நடத்தி மாணவர்கள் அனைவருக்கும் புரியும்படி நடத்தக்கூடியவர். மாணவர்களிடத்தில் கனிவுடனும் நடந்து கொள்ளக்கூடியவர். மேலும் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த நண்பராகவும் நல்ல ஆசானாகவும் திகழ்கிறார்.
உடன் பணியாற்றும் ஆசிரியர்களுடன் பழகக்கூடியதில் இனிமையாக பழகக்கூடியவர். மேலும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். அவர் 32 ஆண்டுகளாக இப்பள்ளியில் பணியாற்றி வருகிறார். அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறந்த முறையில் பழகக்கூடிய தன்மை கொண்டவர், பண்பாளர், நேர்மையானவர். இப்பள்ளியின் தலைசிறந்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் MPT நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வளர்ந்து வர மாணவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பள்ளியில் எடுத்துக்கும் போது ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்போ வளர்ந்து வர மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? நான் இந்த 32.5 ஆண்டுகள் பணி காலத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். நான் சேர்ந்த புதியதில் மாணவர்கள் இருந்த கட்டுப்பாடு, ஒழுக்கம், படிப்பு நிலை எல்லாமே சிறப்பாக இருந்தது. அவர்களாக ஆர்வத்துடன் சந்தேகங்களை கேட்பது. இப்பொழுது இருக்கிற நிலைமை, ஆசிரியர்கள் போய் மாணவர்களிடத்தில் என்ன உனக்கு சந்தேகம், இதை படிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், நாம் தான் அதை ஊக்குவது போல இருக்கிறது. கல்வி நிலை மாணவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் மாணவர்கள், அப்போது இருந்த மாணவர்கள் நன்கு படித்தால் போதும், வேலை வாய்ப்பும் வசதி வாய்ப்பும் தானாக வந்தது. ஆனால் இப்பொழுது போட்டியான உலகமாகிவிட்டது. படிப்பறிவு என்பது முக்கியமாகிவிட்டது. ஒன்று மாணவர்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த கல்வி அறிவு என்பது தான் அந்த மனிதனை காக்கின்ற ஒரு கருவியாக, ஆயுதமாக இருக்கும். மற்ற எதுவுமே, பணமோ வசதி வாய்ப்புகளோ எதுவுமே பாதுகாக்காது என்பதை நான் இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு அறிவுறுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த கல்வி அறிவு தான் ஒரு அரணாக மாணவர்களை பாதுகாக்கும். ஏனென்றால் அவர் படித்து முடித்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை என்று ஒன்று வரும். அப்பொழுது படித்த படிப்பின் மூலமாகவே இந்த உலகத்தில் அவர் மதிக்கப்படுவார். எல்லா வாய்ப்புகளும் படிப்பின் மூலமாகவே கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். நான் அடிக்கடி இந்த பள்ளி இறை வணக்க கூட்டத்தில் சொல்வேன், உங்களிடம் இருக்கின்ற இந்த தவறான பழக்கங்களை வெளியேற்றி விடுங்கள். தானாக எல்லா நல்ல ஒழுக்கங்களும் நல்ல எண்ணங்களும் உருவாகும். முதல் உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களை, கெட்ட வழக்கங்களை வெளியேற்றி விடுங்கள். நல்லது எல்லாம் தானாக வரும். இது அனுபவ ரீதியாக நான் பலமுறை அந்த இறை வழிபாட்டில் மாணவர்களுக்கு எடுத்துரைப்பேன். இதுதான் நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக வைக்கிறேன். படிப்பை மட்டுமே ஆயுதமாக கொள்ளுங்கள், மற்றதெல்லாம் தானாக உங்களுக்கு சேரும் என்பது மாணவர்களுக்கு ஒரு அறிகுறியாக கூறுகிறேன். இப்போ உங்ககிட்ட படித்த மாணவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆமாம். குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இந்த மாணவன் இப்போ இந்த லெவலில் இருக்கான், இப்போ இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா யார் சொல்லுங்கள்? யாராவது குறிப்பிட்ட ஓரிரு மாணவர்கள்? இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள், நான் வருவதற்கு முன்னாடியே இந்த பள்ளி சிறப்பு வாய்ந்த பள்ளி என்பது என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் மூலமாக அறிந்திருக்கிறேன். நான் வந்த பிறகு இந்த தொழில்நுட்ப வசதி வளர்ச்சியின் காரணமாக என்னிடம் பயின்ற மாணவர்கள் பல பேர் வெளி நாடுகளிலும் நம்ம நாட்டிலே கூட பல துறைகளில் நல்ல பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய மாணவன் இப்பள்ளியினுடைய மாநிலத்தில் முதல் மாணவனாக பயின்று இன்று ஜெர்மன் என்ற ஒரு நாட்டில் நல்ல பெரிய பதவியில் இருக்கிறார். அடுத்து பல மாணவர்கள் நீதித்துறையில் இருக்கிறார்கள். அடுத்து தலைமை செயலக துறையில் நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் கூடுதலாக இந்த பள்ளியில் பணியேற்ற பிறகு கடந்த 21 ஆண்டுகளாக மாணவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்று சொல்லக்கூடிய நிகழ்வில் இந்த தேசிய மாணவர் படை அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதன் வாயிலாக பல மாணவர்கள் போலீஸ் துறையிலையும் இராணுவத்திலையும் பணிபுரிந்து வருகிறார்கள். இப்போ குறிப்பாக நீங்கள் போலீஸ் துறையிலும் இராணுவத்துறையிலும் மாணவர்களோட சேர்க்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இராணுவத்துறையினும் போது நாட்டை காப்பாற்றுற ஒரு பெரிய பொறுப்பு தான் அவங்க கையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து போன மாணவர்கள் எத்தனை பேர் இராணுவத்துறையில் சொல்லுங்கள்? இந்த கணிப்பு நான் கூட கணக்கெடுக்கவில்லை. நான் செயல்படுகின்ற அந்த 3 தமிழ்நாடு பெட்டாலியன் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவ அதிகாரி அலுவலகத்தில் தெரிவித்த தகவல் 253 பேர் நீங்கள் பணியேற்ற காலத்திலிருந்து இதுவரை இராணுவத்துறையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன்.
அடுத்தபடியாக வந்து இப்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா வந்து மாணவர்கள் வந்து அவங்களாம் முன் வந்து படிக்க மாட்டாங்க, பெற்றோர்களோட உந்துதலில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் பெற்றோர்களுக்கு என்ன அறிவுரை, அதாவது என்ன வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறீங்க? நான் பெற்றோர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே, என் பணி காலத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே பெற்றோர்களுக்கு சொல்வது, மாணவர்கள் அனைத்து மாணவர்களுமே நல்ல மாணவர்கள் தான். பெற்றோர்கள் கண்காணிக்கின்ற வளர்க்கின்ற முறையில்தான் மாணவர்களுடைய செயல்பாடு அமைகிறது என்று சொல்வேன். வெளிப்படையாக சொல்வேன், மாணவர்களை கெடுப்பதே பெற்றோர்கள் தான் என்று வெளிப்படையாக சொல்வேன். அதற்கு சில பெற்றோர்கள் கேட்பார்கள், நீ கஷ்டப்படுகிறாய், தினமும் கூலி வேலை செய்கிறாய், ஆனால் உன் பிள்ளையை ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய், இது எந்த விதத்தில் நியாயம்? அவன் இளமையிலேயே உன்னுடைய வறுமையும் உன்னுடைய கஷ்டங்களையும் அன்பாக சொல்லி வளர்த்தோமானால் கண்டிப்பாக அவன் தவறான செயலுக்கு போக மாட்டான் என்று என்னுடைய கணிப்பு, அணித்தரமான கணிப்பு. வசதி படைத்தவர்கள் கூட சக மாணவர்கள் எப்படி போகிறார்களோ அதே போல் தன் பிள்ளையும் போகட்டும், அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது வாழ்க்கையில், அப்பொழுது வாழட்டும் என்று வசதி படைத்த பெற்றோர்கள் கூட தன் பிள்ளைகளை சராசரியாக வளர்க்க முற்பட வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வசதி படைத்த பெற்றோர்கள் அவங்க லெவலுக்கு மாணவர்களை அனுப்புகின்ற பொழுது வசதி இல்லாத மாணவர்கள் அதை பார்க்கின்ற பொழுது மனமேங்குவார்கள். அதற்காகத்தான் காமராஜ் அனைவரும் ஒரே வடிவில் இருக்க வேண்டும் என்று சீருடையை கொண்டு வந்தார். வேலூர் மாவட்டம் நிமிலி வட்டம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் 1984ஆம் ஆண்டு பணிபுரிவதற்காக பல கனவுகளுடன் வந்தார். முதற்கட்டமாக ஆசிரியராக தன் பயணத்தை தொடர்ந்தார். அதன் பிறகு NCC என்று அழைக்கப்படும் நேஷனல் கேடட் கார்ப்ஸில் தலைமை பணியாற்றினார். ஒரு மாணவன் நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பையும் ஆசிரியரிடமிருந்தே கற்கிறான். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. மாணவர்களின் நலனில் பங்கெடுத்து மாணவர்களுக்கு நல்ல பண்பினை கற்றுக் கொடுத்தமைக்காக மாநில அரசு இவருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தது. நான் பெற்றோர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இந்த மாணவர்களை, அதாவது தன் பிள்ளைகளை தான் படுகின்ற அந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் அமைதியாகவே மாணவர்களிடம் ஒரு 10 நிமிடம் தன் பிள்ளைகளிடம் கூறினால் மாணவர்கள் யோசித்து தவறான பாதைக்கு செல்வதை தவிர்க்கலாம். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இந்த மீடியா என்று சொல்லக்கூடிய இதன் வாயிலாக மாணவர்கள் எளிமையாக அதில் கவரப்பட்டு பாதிக்கிறார்கள். அதனால் பெற்றோர்கள், நாங்கள் பள்ளி நேரங்களில் நாங்கள் கண்காணிக்கிறோம், மற்ற நேரங்களில் 10 நிமிடம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒதுக்குங்கள். கண்டிப்பாக மாணவர்கள் நல்வழிக்கு வருவார்கள். அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைப்பது என்னவென்றால், இப்பொழுது வருடா வருடம் ஆசிரியர் இடமாற்றம் என்று ஒரு இடமாற்றத்தை வைக்கிறார்கள். இதுபோல ஒதுக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக விருப்ப மாறுதல் வாங்கி சென்று விடுகிறார்கள். இங்கே படிக்கின்ற மாணவர்கள் தொடர்ந்து அந்த 200 நாளும் படிப்பினை போதித்தாலும் சராசரியாக பாஸ் பண்ணக்கூடிய, தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களாக இருப்பதால் எப்படி மாறுதலாகி செல்கின்ற ஆசிரியர்கள் பணியிடத்தை நிரப்புவது காலதாமதம் ஏற்படுவதால் அவர்கள் இன்னும் படிப்பறிவில் குறைவு ஏற்படுகிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். ஆதலால் இப்படிப்பட்ட இந்த படிப்பறிவில் குறைந்த இடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து மாற்றலாகி செல்லக்கூடிய ஆசிரியர்கள் செல்கின்ற பொழுது உடனடியாக மாற்று ஆசிரியர் போட்டால் அந்த மாணவர்கள் தொடர்ந்து அந்த கல்வி பணியை செய்வதற்கு எளிமையாக இருக்கும், தேர்ச்சியையும் கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். எனவே வருங்காலங்களில் இதுபோல படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் மாறுதலாகி செல்கின்ற பொழுது உடனடியாக ஆசிரியர்களை போட்டால் அந்த மாணவர்கள் தேர்ச்சி சதவீதமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரீங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் ஆங்கில கல்வி, மெட்ரிகுலேஷன் அந்த பள்ளியில் தான் அவங்களோட பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நம்மள மாதிரி இந்த மாதிரி அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நான் கல்லூரி வாழ்க்கையில் படிக்கின்ற பொழுதே 2 ஆசிரியர்களை சொன்னேன், அவர்கள் தான் எனக்கு ரோல் மாடல் என்று. அதை நான் ஃபாலோ பண்ணி என்னுடைய பிள்ளைகளையே, ஏனென்றால் நேரடியாக கூறவில்லை என்றாலும் மறைமுகமாக கூற வாய்ப்பு இருக்கும் என்று என்னுடைய 2 மகள்களையுமே இதே பள்ளியில் படிக்க வைத்து முதல் மாணவியாக பெற்று இன்று ஆசிரியர் பணி செய்கின்ற அளவுக்கு நான் வளர்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் முதன்மை மாணவியாக இருந்து இன்றைக்கு MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்திருக்கிறார்கள்.
ஆங்கில அறிவு குறைந்த பள்ளி அரசு பள்ளி அல்ல. கண்டிப்பாக அது ஒரு மோகம் பெற்றோர்களிடத்திலே. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன என்று கொடுக்கின்ற பொழுது, பெற்றோர்களே நீங்கள் படுகின்ற இன்னல்களையும் கஷ்டங்களையும் மாணவர்களுக்கு கொடுங்கள், மாணவர்கள் திருந்துவார்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு போகின்ற அமைப்பு, பேருந்துகளில் போவது, அங்கே இருக்கக்கூடிய ஒழுக்க நிலை அப்படின்னு பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தான் பிள்ளைக்கு பணம் கட்டி அங்கே படிக்க அனுப்புகிறாங்களே கண்டி, இங்கே தகுதி உள்ள ஆசிரியர்களும் திறமை உள்ள ஆசிரியர்களும் இருக்கிற இந்த பள்ளியை நாடி வருவது குறைகிறது. அதுதான் மோகம். இங்கே கண்டிப்பாக சேர்ந்தால் கண்டிப்பாக ஆங்கில வழி மோகத்தை குறைக்கலாம். அதற்காகத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி கொண்டு வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் பள்ளியை எடுத்துக்கொள்ளலாம். தினமும் இறை வழிபாட்டில் பார்த்திங்கன்னா மாணவன் அந்த செய்தியை வாசிக்கின்ற பொழுது ஆசிரியர்களுக்கே அந்த திறமை இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு ஆங்கில திறன் வளர்க்குறார்கள். ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரீங்க. ஓகே, இந்த அரசு ஆண்கள் பள்ளியை மேம்படுத்த நீங்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன? உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இந்த மாதிரி பண்ணால் நம்ம அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பொதுவாக அரசு பள்ளிகளை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. நான் ஆங்கில பள்ளிக்கு, ஏன்னா பொதுவாக இருக்கிறது எல்லாரிடமும் இருக்கிறது, ஆங்கில பள்ளி மெட்ரிக் பள்ளிக்கு ஈக்குவலாக வர முடியுமான்னு என்னுடைய நோக்கமே அதுதான். இந்த சுற்று வட்டார பகுதிகளில் பல தனியார் பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு நிகராக இட வசதியையும் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுடைய வசதி வாய்ப்புகளையும் கல்வி வாய்ப்பையும் நன்கு வளர்த்து நான் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கிறது. இதற்குள்ளாக இந்த பள்ளியை தரமான பள்ளியாக இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்த மாநிலத்திலேயே தரமான பள்ளி என்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இந்த அரசு வழங்கிய அந்த விருதையே ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறேன். அதற்கு உறுதுணையாக இப்பொழுது பணியில் சேர்ந்திருக்கிற இந்த பள்ளியினுடைய எங்கள் தலைமை ஆசிரியர் வந்த 1.5 மாதத்திலேயே ஒரு 60% தனியார் பள்ளிக்கு ஈடாக இந்த பள்ளியினுடைய வளாகத்தையும் மாணவர்களுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டையும் கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாணவர்களுடைய பெற்றோரை தினமும் தொலைபேசி வாயிலாக, அது ஒரு நிகழ்வு எங்களுக்கே இப்போ தான் தெரியும், அந்த நிகழ்வு மூலமாக தினமும் இரவு நேரங்களில் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தீர்களா, விடியற்காலையில் பெற்றோர்களே உங்கள் பிள்ளையை படிப்பதற்கு எழுப்பி விட்டீர்களா என்று தலைமை ஆசிரியர் செல்போன் மூலமாக தெரிவித்து தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக இன்றைக்கு எங்களது பள்ளி முன்னேறி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக என்னுடைய ஓய்வு பணிக்கு முன்பாக இதே தொலைக்காட்சி என்னை பேட்டி எடுக்கும் அல்லது எங்கள் தலைமை ஆசிரியரை பேட்டி எடுத்து மாநிலத்தில் முதல் பள்ளியாக உருவாக்குவதை என்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறேன். நிச்சயமாக. நீங்கள் என்சிசி மாஸ்டராகவும் பணிபுரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்சிசி மாஸ்டர் ஆகுவதற்கு என்ன திறமைகள் வேண்டும், என்சிசி மாஸ்டரின் கடமைகள் என்னென்ன, அது கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். முதலில் 1995ஆம் ஆண்டு இதற்கு தேர்வு செய்யப்பட்டு நாக்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் முதலில் தேர்வு செய்வார்கள். ஆசிரியர் பணி போல இருக்கும் என்று நானும் ஒரு ஆர்வத்தில் சென்று விட்டேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 7 பேர் எல்லா பள்ளியிலும் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பயிற்சிக்கு போனோம். அங்கே போனால் முழுக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் எங்களை ஒப்படைத்து விட்டார்கள். முழுக்க இராணுவ பயிற்சி, என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமோ அத்தனை பயிற்சிகளும் எடுத்தோம். ஒரு 10 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் 2 வாழ்வு மாதிரி ஆகிப்போச்சு. இது ஆசிரியர் பணி என்பது ஒரு ஒயிட் கலர் ஜாப் என்று சொல்வார்கள். அங்கே போன உடனே கடுமையான பயிற்சிகள், 10 நாள் ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த பயிற்சியினுடைய சுருக்கம் என்று பார்த்தால், விடியற் காலை 5 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும், விளையாட்டு பயிற்சிகள் செய்ய வேண்டும். 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த ட்ரில் என்று சொல்லக்கூடிய இராணுவ பயிற்சி வெயிலில் செய்ய வேண்டும். பிறகு சற்று ஓய்வு கொடுத்துட்டு மதிய உணவு கொடுத்துவிட்டு மாலை முழுக்க வகுப்பு நடக்கும். ஒரு சில நேரங்களில் காடுகளுக்கு சென்று அங்கே இராணுவ முகாம்கள் எப்படி இட வேண்டும் என்ற கடுமையான பயிற்சி. அடுத்து துப்பாக்கி சுடும் பயிற்சி. இவையெல்லாம் தினமும் ரெகுலர் ஒர்க், ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. இவ்வாறு 3 மாதங்கள் கடுமையான பயிற்சி. நான் இங்கிருந்து செல்கின்ற பொழுது 70 கிலோ உடல் எடையோடு சென்றேன். வருகின்ற பொழுது 55 கிலோ எடையோடு வந்தேன். அந்த அளவுக்கு உடல் பயிற்சியை கொடுக்கிறார்கள். மன தைரியத்தையும் உடல் கட்டுப்பாடு எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயிற்சியையும்
கொடுக்கிறார்கள். அடுத்ததாக இராணுவத்தில் என்னென்ன பணிகள் செய்யப்படுகிறது, என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்பதை சொல்கின்ற பொழுது மாணவர்களுக்கு ஒரு என்சிசி அலுவலராக, என்சிசி ஆசிரியராக என்ன மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது யூனிட்டி அண்டு டிசிப்ளின், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்ம இந்தியாவில் வேறுபட்ட இனத்தவர்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக இன்றைக்கு உலக நாடுகள் இருக்கிறோம் என்றால் அதற்கு இதுபோல் மாணவர்கள் பருவத்தில் நாங்கள் கொடுக்கின்ற ஒரு பயிற்சி தான். அடுத்ததாக டிசிப்ளின், மாணவர் பருவத்தில் மாணவர்கள் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மிக குறிக்கோளாக கொண்டு அவங்களை நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கடுத்து தான் இராணுவத்தில் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை ஒரு சற்றேறக்குறைய ஒரு 50% அந்த பயிற்சி, ஏன்னா சிறிய புல்லுகள் இல்லவா, எனவே அந்த பயிற்சி கொடுத்து அவற்றை புதுப்பிப்பதற்காக வருடந்தோறும் ஒரு முகாமில் அதை கேம்ப் என்று சொல்வார்கள், என்சிசி கேம்ப் என்று சொல்வார்கள், அந்த கேம்புக்கு அழைத்து சென்று அங்கே முழுமையான பயிற்சி எல்லாம், துப்பாக்கி சுடும் பயிற்சி எல்லாம் கொடுப்பார்கள். இது மட்டுமல்ல, நம்ம பள்ளியை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 16-17 ஆல் இண்டியா கேம்ப் என்று சொல்வார்கள், அந்த முகாமிற்கு அழைத்து சென்றிருக்கிறேன். அந்த நோக்கமே என்னென்ன, நம்ம மாநிலத்தினுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, பிற மாநிலத்தினுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது என்பதை மாணவர்கள் தெரிந்து கொண்டால் எந்த வாழ்க்கை சிறந்தது என்பதை அவர்கள் வாழ்க்கையில் கணித்துக் கொள்வார்கள் என்று ஒரே காரணத்திற்காக இந்திய அரசாங்கம் பல்வேறு மாநிலங்களில் இந்த பயிற்சி முகாமை நடத்துகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு கூட நவம்பர் 19ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்ம பள்ளி மாணவர்கள் 5 பேர் தேர்வு செய்யப்பட்டு பீகார் மாநிலத்தில் இருக்கிற ராஞ்சி என்ற ஊருக்கு பயிற்சி எடுக்க செல்கிறார்கள். இது வரைக்கும் என்சிசி மாஸ்டர் அப்படின்னா வந்து அவங்களோட கடமைகள் என்னென்ன அப்படின்றது வந்து எங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்தது. இப்போது ஓரளவுக்கு நீங்கள் கடமைகள்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஏதாவது 2 கடமைகள் அந்த மாதிரி சொன்னார். அதான் சொன்னேனே, அந்த ஒற்றுமையாகவும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் என்பது தான் அடிப்படை கடமை. இதுதான் அந்த மோட்டே, நோக்கமே என்சிசி பள்ளியில் கற்றுத்தர. ஆமாம், அதுதான் மோட்டே. இப்போ கூடுதலாக அந்த இராணுவத்தில் என்னென்ன பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்பதை சிறிதளவு சொல்லிக் கொடுப்போம். அது மட்டுமல்ல, நம் பள்ளி என்சிசி நான் ஏற்ற பிறகு அந்த துறையில் மாணவர்கள் சாதிக்கின்ற சாதனைகளாக சிலதை குறிப்பிட வேண்டும். இதில் சிறந்த மாணவர், பெஸ்ட் கேடட் அவார்டு என்று தமிழக அரசு கவர்னரால் கேஷ் அவார்டும் சான்றிதழும் கொடுக்கப்பட்டது. அந்த சான்றிதழ் பெற்ற மாணவன் இன்றைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் மாநகரில் பெரிய பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் 1 மாணவர்கள் 2 மாணவர்கள் என்று அந்த அவார்டை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். மாணவர்கள் சிறப்பாக செய்வதால் தான் அந்த பெஸ்ட் கேடட் அவார்டு என்பது நம் பள்ளிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பள்ளியில் பணிபுரியும் போது பல மாணவர்கள் வந்து அதாவது உச்சநிலை அப்படின்ற போது அவங்க நிறைய பேர் வந்து வெற்றி பெற செய்திருக்கீங்க. நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்ய போகிறீர்கள்? நான் ஓய்வு பெற்ற பிறகு ஆரம்பத்தில் கல்வி பணியை ஒரு முதன்மையாக செய்கின்ற பொழுது கூடுதலாக தனிப்பாடம் என்று ஒன்று எடுத்து ஒரு 15 ஆண்டுகளாக எடுத்து மாணவர்கள் வளர்ச்சி பண்ணியிருக்கிறேன். இடையில் திருமணமாகி குடும்ப சூழல் காரணமாக அந்த பணியை நிறுத்திவிட்டேன். ஓய்வு பெற்ற பிறகு அப்பணியை ஏழை மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம், அதை இந்த பள்ளி மாணவர்களுக்கு நான் இதே ஊரில் இருந்து சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஒரு நோக்கத்தில் இருக்கிறேன். உங்களோட பொன்னான நேரங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த MP டிவி நிறுவனத்திற்கும் இதில் பணிபுரிந்த தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே உங்கள் டிவியின் மூலமாக கல்வி பணிக்காக இவ்வளோ சிறப்பாக வந்து நேர்முக காணல் பேட்டினை எடுத்து இதை ஒளிபரப்ப செய்ததற்கு என் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் மீண்டும் ஒரு தரம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.